ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ், climate, வெதர். இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். climate அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்தோட தட்பவெப்பநிலையை குறிக்கிறது தான். ஒரு பிளேஸோட அட்மாஸ்பியரை குறிக்கிறது தான் climate அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்தோட தட்பவெப்பநிலை குறிப்பது தான் climate அப்படிங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு ஃபாரின் பீப்புளை போய் இந்தியா கண்ட்ரியோட கிளைமேட் எப்படிடா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவான்னா, அட்மாஸ்பியர் எப்படி, தட்பவெப்பநிலை எப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் சொல்லுவான், இந்தியாங்கிற அந்த இடத்துல ரொம்பவே ஹாட்டாக இருக்குப்பா, அந்த இந்தியாங்கிற பிளேஸில் ரொம்ப ஹாட்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான், ஒரு இடத்தோட அட்மாஸ்பியரை பற்றி வர்ணிப்பான் நம்மள்ட்ட, ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ உதாரணத்துக்கு இந்த சிம்லா, நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம், சிம்லாலாம் ரொம்ப கூலிங்காக இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். காஷ்மீர் சிம்லாலாம் ரொம்ப கூலிங்காக இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்தோட தட்பவெப்பநிலை அட்மாஸ்பியரை குறிக்கும் போது கிளைமேட் அப்படிங்கிற விஷயம் யூஸ் பண்ணலாம். காஷ்மீர் கிளைமேட்லாம் சூப்பராக இருக்கும், சிம்லாவோட கிளைமேட்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு இடத்தோட தட்பவெப்பநிலை குறிக்கிறது தான் என்னென்னா கிளைமேட் அப்படிங்கிறது. அடுத்தது வெதர் அப்படிங்கிற இந்த ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாளில் ஏற்படும் தட்பவெப்பநிலை. ஒரு குறிப்பிட்ட நாள்லாம் நமக்கு தெரியும். இப்போ டிவியில் டெய்லியும் பார்ப்போம், இன்றைக்கி என்ன வெதர் அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல, வெதர் ரிப்போர்ட்லாம் கொடுப்பாங்கள்ல. இன்றைக்கி டேயில் காலையில் 9 மணிக்கு மழை பெய்யும், மதியானம் மழை நின்றுடும், சாயங்காலம் 9 மணி நேரம் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாளில் அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் வெதர். ஓகேங்களா, ஒரு நாளில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் வெதர் அப்படின்னு நான் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் மேக்கிங்கில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். கிளைமேட் அப்படிங்கிற விஷயத்தை பாருங்கள். கிளைமேட்டுக்கான எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, ஐ லைக் த கிளைமேட் ஆஃப் சிம்லா மோர் தென் தட் ஆஃப் டேராடூன் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, கிளைமேட் அப்படின்னு சொன்னால் தமிழ் என்னன்னு புரியும், ஒரு பிளேஸோட தட்பவெப்பநிலை அப்படின்னு தான் நம்ம தமிழில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் என்ன சொல்கிறா பாருங்கள், டோராடூனை விட சிம்லாவின் தட்பவெப்பநிலை எனக்கு பிடித்திருக்குது. ஒரு பிளேஸை தான் இந்த இடத்துல குறிக்குது பார்த்தீங்களா. சிம்லா அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸோ எனக்கு சிம்லா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, டோராடூனை விட சிம்லா தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, சிம்லா ரொம்ப கூலிங்காக இருக்குது, சிம்லான்ற பிளேஸில் ரொம்ப கூலிங்காக ஃபீல் பண்ணேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு, ஸோ சிம்லா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்தோட தட்பவெப்பநிலை அட்மாஸ்பியரை பற்றி சொல்கிறது தான் கிளைமேட் அப்படிங்குது. ஸோ அடுத்தது வெதருக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸ் மேக்கிங்கில் தி வெதர் வாஸ் ஸ்டோமி. நேற்று எப்படிப்பா இருந்தது வெதர் அப்படின்னு கேட்டால், நேற்று ஃபுல்லாகவே ஒரு புயல் காற்றாக இருந்துச்சுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேற்று வெதர் அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாளில், ஒரு டேயில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான் வெதர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல, புயல் காற்று நிலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. தி வெதர் வாஸ் ஸ்டோமி. இன்றைக்கி புயல் காற்று அப்படியே நிலையாகவே இருந்துகிட்டு இருக்குப்பா இன்றைக்கி வெதர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட நாளில் நடக்கக்கூடிய விஷயம் தான் வெதர். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ.